பெரியண்ணன் ஐயா வணக்கம் ஐயா. கோபாலன் ஐயா வணக்கம் மேடம், எல்லாருக்கும் வணக்கம். பூங்கோதை மேடம் வணக்கம் மேடம். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் திருவள்ளுவர் இருக்கை இணைந்து நடத்தும் திருக்குறள் ஆய்வரங்கம் 40க்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்மிடையே தலைமை உரை வழங்க திருக்குறளில் அரசு செயலகம் என்ற தலைப்பில் முனைவர் MP நிர்மலா, இந்திய ஆட்சி பணியாளர், மேனாள் அரசு செயலாளர், தமிழ்நாடு அரசு, சென்னை அம்மையார் அவர்களை வருக வருக என அழைக்கின்றேன். முதலாவதாக நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்னதாக திருவள்ளுவர் வாழ்த்தினை பாடி அம்மையார் வாசுகி அம்மையாரை திருக்குறள் வாழ்த்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீத்தமிழ் பாவலல் தெய்வ புலவன் மேலோ, தீத்தமிழ் பாவலல் தெய்வ புலவன் மேலோர் திருவள்ளு நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவள் பாமரனின் நண்பர், பகுத்தறிவு பகலவள் பாமரனின் நண்பர், பகுத்துணும் பாகை போதித்தவன் பெரியோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நிதி வகுத்தார் பொய் புலவர், பொது நிதி வகுத்தார் பொய் புலவர், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ, பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண்கின்றார் கல்வியை கண்கின்றார், ஒழுக்கத்தை உயிர் என்றான், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக தலைமை உரைக்கு முன்னதாக வரவேற்புரை அம்மையார் பூங்கோதை அம்மையார், மேனாள் முன்னாள் துணை முதல்வர், அண்ணாஜிஎம் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் பூங்கோதை அம்மையாரை அழைக்கின்றேன். பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இணைப்பு சற்று தாமதமாக கிடைத்தது, இணைய முடியவில்லை. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் திருவள்ளுவர் இருக்கை இணைந்து நடத்துகின்ற திருக்குறள் ஆய்வரங்கம். திருக்குறளில் அரசு செயலகம் இன்று சிறப்புரை வழங்குவதற்காக நம்மிடையே அம்மையார் திரு MP நிர்மலா அம்மையார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இந்திய ஆட்சிப்பணி மேனாள் அரசு செயலாளர் அவர்கள். இது 40வது அரங்கத்திலே நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம்.
இந்த நிகழ்ச்சியை அவர் ஏற்கனவே அவருடைய சொற்பொழிவை நாம் கேட்டு இருக்கின்றோம். மிக அருமையாக தன்னுடைய அனுபவ கருத்துக்களை இந்த சமுதாயத்துக்காக நிறைய அவர் கடமைகளை ஆற்றியவர் அம்மையார் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா பெண் சமுதாயத்துக்காக பெண்ணிய சிந்தனைகள் உடைய ஒரு பெரிய ஒரு நல்ல கடமைகளை ஆற்றி ஒரு நிறைவான பணியை செய்திருக்கின்றார்கள். அம்மையார் அவர்கள் அரசாங்க பணியில் இருந்து கொண்டு இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் ஏற்கனவே பேசிய அந்த சொற்பொழிவில் இருந்து நான் அறிந்து கொண்ட சில விஷயங்கள், அம்மையார் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக நிறைய கடமையாற்றி இருக்கின்றார்கள். பெண்ணிய சிந்தனையுடைய அம்மையார் அவர்கள் அரசு செயலம் அப்படிங்கிற அந்த தலைப்புல இன்னைக்கு நமக்கு பேச இருக்கிறாங்க. அம்மையார் அவர்களை எல்லோருடைய சார்பாகவும் வருக வருக என்று இந்த அரங்கத்திற்கு வரவேற்று மகிழ்கிறேன். அம்மா, வணக்கம் உங்களுக்கு. இன்றைய நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய ஐயா அம்மையார் இன்று திருவள்ளுவர் வாழ்த்து பாடிய கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்கள் பாடினார்கள். அதே போல அணுவிஞ்ஞானி ஐயா கோவலன் ஐயா அவர்கள் வருகை தந்து இங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் என்று அரை மணி நேரம் முன்னதாக தொலைபேசியில் சொன்னார் ஐயா நெறியாளர் அவர்கள், கருணாநிதி ஐயா அவர்கள். ஆனால் இணையவே முடியவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒரு கொஞ்சம் 2 நாட்களாக கொஞ்சம் இதா இருந்தது. இருந்தாலும் சரியான நேரத்தில் இணைய முடிந்தது என்பதற்காக நன்றி சொல்கின்றேன். அம்மா கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்பிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அம்மா. அதே போல அணு விஞ்ஞானி, எப்போதுமே நம்மை ஊக்கப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞர் இங்கே நம்மோடு இணைந்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெருமையான விஷயம். ஐயா அவர்களையும் இங்கே வரவேற்று மகிழ்கின்றேன். அதே போல இங்க முனைவர் ஐயா பேராசிரியர் நாகப்பன் ஐயா அவர்கள் இணைந்து இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஐயா அவர்களையும் நான் வரவேற்று மகிழ்கின்றேன். யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்கள் என்பதை சரியாக என்னால் பார்க்க முடியவில்லை. இங்கே தேசிய தலைவர் ஐயா பெரியண்ணன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் ஐயா இணைந்திருக்கின்றார்கள். அதே போல பிரேமா அம்மையார் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். மறுபடியும் இங்கே இணைந்திருக்கக்கூடிய திருமிகு சந்தான பிள்ளை அவர்கள் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவரையும், இன்னும் இணைய இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்குவதற்காக இருக்கின்ற மாண்புமை துணைவேந்தர் பேராசிரியர் சோ ஆறுமுகம் துணை வேந்தர் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். அதே போல பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழியல் புலத்தினுடைய தலைவராகவும் இயக்குநராகவும் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். அதே போல வாழ்த்துறை வழங்குவதற்காக இணைய இருக்கின்ற ஐயா செந்தில்குமார் பதிவாளர் அவர்கள், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் அவர்கள், ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவிலே பேராசிரியர் உதவி பேராசிரியர் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழியல் புலத்தினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் வையாபுரி ஐயா அவர்கள் நன்றியுரை வழங்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். அது போல இந்த நிகழ்ச்சியை எந்த ஊரில் இருந்தாலும் அழகாக வடிவமைத்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சேவாரத்னா கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்களையும் இணைந்திருப்பார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்னும் இந்த இணையத்தில் இணைந்து அம்மையார் அவர்களுடைய சொற்பொழிவை கேட்டு அதனுடைய பயனை பெறுவதற்காக இணைய இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும், பெயர் விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும், அனைத்து சான்றோர் பெருமக்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மையார் அவர்களே. எப்பயுமே நமக்கு வரவேற்புரை சப்ஸ்டியூட் மேடம் தான். அவங்க டக்குன்னு இன்ஸ்டன்டா உடனே அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. உண்மையிலேயே அவங்க ஒரு மிகப்பெரிய இது மாதிரியான ஒரு இதுல திறமைசாலி தான் அவங்க. ஏன்னா ஒரு பதட்டம் இருந்தது. வியாழக்கிழமை தோறும் நடக்கிற ஒரு மீட்டிங், நம்மளோட இந்த கூட்டத்திற்கு இணையவழி கூட்டத்திற்கு ஒரு சின்ன சின்ன இது இருக்கும்போது நமக்கு சப்ஸ்டியூட் மேடம் அப்பப்ப கை கொடுப்பாங்க. அது போல இன்னைக்கு தலைமை உரைக்கு துணைவேந்தர் ஐயா வரணும், அவருக்காக நம்ம காத்திருப்போம். அதே சமயத்துல சிறப்புரைக்கு முன்னதாக வாழ்த்துறைக்கு பிரேமா அம்மையாரை நான் அழைக்கின்றேன். நம்ம அது சொல்ல ஓவியம் வழங்கிடலாமா மேடம்? ஆமா, அதை விட்டுட்டு அவர் டாக்டர் முத்துவேலு வந்துருவாரு. ஓகே, அது கூட சொல்ல ஓவியமும் இதுவும் போட்டுருங்க. ஓகே, நான் சொல்ல ஓவியத்தை பூந்தண்டலத்தில் பூஞ்சோலை என்ற சொல்ல ஓவியத்தை அம்மையார் முனைவர் கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் வழங்க வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து அறிவியல் பூங்கா.
வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமால் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணன் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சசிகுமார் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். உங்களின் நன்கொடைக்கு வருமானம் கூப்பிட்டுருந்தீங்களா? மீன் கேட்கல, அன்மியூட் பண்ணிக்கோங்க. இல்ல ஸ்ட்ரைட்டாவே அடுத்தது சிறப்புரைக்கு அடுத்தது போய்க்கலான்னு. சரி, ஓகே ஓகே தலைமை உரை, அறிமுக உரையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஓகே ஓகே நினைக்கிறேன். ஓகே. ஓகே. இதை முடிச்சிருங்க, இதை போட்டுருங்க. இல்ல அது பாதி கட் ஆயிடுச்சு மேடம். அது ஐயா சரி. இல்ல ஸ்ட்ரைட்டா ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே, அனௌன்ஸ் பண்ணு. சிறப்புரையாற்ற வந்திருக்காங்க. அவங்களுக்கு அறிமுக உரை. அதான் நீங்க ஸ்ட்ரைட்டா அவங்களே பேச விடுங்க. சிறப்புரை ஆற்ற சொல்லிடுங்க. ஒரு நிமிஷம். ஏன்னா அவர் வரல இல்ல அறிமுக உரை. இல்ல அறிமுக உரை வந்து வாழ்த்துறை செந்தில்குமார் சார். அது அப்புறம் வாழ்த்துறை லேட்டர். செந்தில்குமார் வந்திருக்காரா? இல்ல யாரும் இணையில பல்கலைக்கழகத்துல இருந்து. அதனாலதான் அவங்க பேச சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இன்றைய சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் மேனாள் அரசு செயலாளர், தமிழ்நாடு அரசு முனைவர் எம்பி நிர்மலா, இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களே திருக்குறளில் அரசு செயலம் என்ற தலைப்பில் உரையாற்று வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள் அம்மா. வணக்கம். கொஞ்சம் கேமரா கொஞ்சம் நேரம் வச்சுக்கிடுங்கம்மா, முகம் பாதிதான் தெரியுது.
சரியா இருக்குங்களா? இன்னும் சென்டருக்கு வரணும். ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்றோம் நம்ம யூடியூப்ல இருக்கு சார். இப்போங்க இப்ப சரியா இருக்கு. இப்ப சரியா இருக்கா? இல்ல இன்னும் கொஞ்சம் உங்களோட ரைட் சைடு போர்ஷன், அது லெஃப்ட் சைடு போர்ஷன் தெரியல. இப்போ இல்ல சென்டர் பண்ண சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. சென்டருக்கு. சென்டர் பண்ணுமா? ஆமா ஆமா. அது சென்டர் ஆகலைங்க, நானும் அப்பல இருந்து பார்த்தேன். சரி ஃபேஸ் தெரியும். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக். கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக திரு சேயோன் ஐயா அவர்களுக்கும் இன்றைய தலைமை இதை நடத்தி கொண்டிருக்கும் திரு கருணாநிதி ஐயா அவர்களுக்கும், என்றுமே ரெடி மிக்ஸ் மாதிரி அனைத்திலுமே முதலாக இருக்கும் நம்முடைய கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், இங்கே துவக்க உரை ஆற்றிய பூங்கோதை அம்மா அவர்களுக்கும், மற்றும் இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அதாவது திருக்குறளில் திருக்குறள் ஆட்சி செயலகம் என்பது எவ்வாறு ஒரு உருப்பெற்றது என்பதை ஒரு சிறு அறிமுக உரையோடு ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் பயிற்சி அளித்தவர் முன்னாள் டிஜிபி ரவீந்திரன் அவர்கள் அதற்கு முன்னால் திருக்குறளை திருக்குறள் மட்டுமல்ல, தமிழிலே அவ்வளவு பாண்டித்யம் இல்லாதவர் தான். ஆனால் திடீரென்று அவருடைய ஓய்வு பெறுவதற்கு சில நாட்கள் முன்னிருந்து திருக்குறளை பற்றி ஆரம்பித்தார். திருக்குறள் எவ்வாறு ஆட்சிக்கு உதவுகிறது என்று எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அதில் ஒரு ஆர்வம் எனக்கு பிறந்தது. அடுத்து திருக்குறளை எவ்வாறெல்லாம் மடைமாற்றம் செய்யலாம் என்று பல அறிஞர்கள் அதற்கு விளக்கம் கூறியவர்கள், பரிமேல் அழகரிலிருந்து மணக்குடவர், சாலமன் பாப்பையா அவர்கள், தேவநேய பாவாணர், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகிய அனைவருமே இதனுடைய பரிமாணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விவரிக்கும் பொழுது, நம்ம ஏன் ஆட்சி தலைமையகம் என்ற ஒரு தலைப்பில் இதை பேசக்கூடாது என்று நினைத்து இதனை ஆரம்பித்தேன். சேயோன் அவர்களும் இது ஒரு புதுமையாக இருந்தது என்று சொன்னார்கள். ஆகவே திருக்குறள் எவ்வாறு ஆட்சி செயலகமாக விளங்குகிறது என்பதை இங்கு காண்போம். செயலகம் என்றால் செக்ரட்டேரியட் என்பார்கள். செக்ரட்டேரியட், the organ that administered and coordinate the activities of the government. இது யூஎன்னிலும் செக்ரட்டேரியட் என்றுதான் அழைக்கப்படுகிறது. ஐக்கிய நாட்டு சபையிலும் செக்ரட்டேரியட் என்றுதான் அழைக்கப்படுகிறது. A body of the secretaries place and it is a place of work, office, position of the secretary. 195 நாடுகளிலே இந்த செயலகம் நன்றாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த 195 நாடுகளிலே முதன்மையானது சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து பல பன்முக தன்மைகள், குறிப்பாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அடுத்து அவர்களுடைய எதிர்காலத்து கோல்ஸ் அண்ட் தற்பொழுது அனைவருக்குமான அனைத்து வசதிகள், இவைகளை எல்லாம் செய்து கொடுக்கும் இடமாக அந்த செயலகம் செயல்படுவதால் 195 நாடுகளிலே முதன்மையாக திகழ்வது சுவிட்சர்லாந்து. இதிலே நிலையான வளர்ச்சிக்கான பல இலக்குகளை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நிறுவனம். நாம் திருக்குறளிலே எடுத்து பார்த்தால் திருக்குறளை பற்றி அடுத்து இன்னொன்று, ஏன் இந்த
திருக்குறளை ஆட்சி செயலகம் என்று மாற்றிக்கொண்டோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. இதனை மொழிபெயர்த்தவர் நம்முடைய வாலஸ் எல்லிஸ் அவர்கள். அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர். மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த பொழுது அவருடன் பணியாற்றிய ஒருவரிடமிருந்து திருக்குறளை பற்றி வாங்கி அதனை மொழிபெயர்த்து அதனுடைய சிறப்புகளை எல்லாம் அவர் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். திருக்குறள் அதில் என்ன சொல்கிறார் என்றால், திருக்குறள் provides an enduring guidance to issue of crime, justice, policies, forensics and punishment, offering timeless insights that transcend culture and temporal boundaries. Its ethical teaching emphasize the need for fairness, truthfulness and compassion in administrative justice என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஆட்சியாளர்களும் இதை எடுத்து அதனை விரும்பி அதனை மொழிபெயர்த்த எல்லிஸ் அவர்கள் நினைவாகவும் என்னுடைய மென்டர் என்று சொல்லலாம், அவர்களுடைய வழிகாட்டுதல் வழியாகவும் இந்த திருக்குறளில் என்னென்ன மாதிரியான ஆட்சி பின்பற்றப்படுகிறது என்று சிறிது காண்போம். இந்த திருக்குறளை மொழிபெயர்த்த எல்லிஸ் அவர்கள் த யூனிவர்சல் புக் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் என்று இதனை கூறுகிறார். ஆகவே திருக்குறளில் எடுத்தால் யாரு தொட்டனை தூரும் மணற்கேணி என்பது போல இதனை தோண்ட 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 பலவிதமான கருத்துகள், பலவிதமான அறிவுரைகள் வழிகாட்டு விதமாக அமைந்துள்ளது என்பது கண்கூடும். நாம் இதில் ஒரு பாடல் எடுத்து அதனை வைத்து செயலகம் எவ்வாறு செயல்படுகிறது என்று காண்போம் என்று நினைக்கிறேன். படை, கூழ், குடி, அமைச்சு, நட்பு, அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்று இந்த அரசரை பற்றி கூறும்பொழுது இத்தனை அங்கங்கள் உடையவனே அரசன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அரசனுள் ஏறு என்று சொல்கிறார்கள். சிங்கம் போன்றவன். இந்த சிங்கம் போன்றவன் ஏன் குறிப்பிடுகிறார் என்பதனை இறுதியிலே நான் கொண்டு வருகிறேன். அடுத்து இதில் முதலில் வருவது படை. படை என்னும் பொழுது அது இராணுவமாகட்டும், தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை, காவல் படை என நாட்டை காப்போர் பிரிவினால் நிறைந்து போர்க்களத்தில் புண்பட அஞ்சாது பகைவரை வெல்லும் படையே ஆட்சியாளரின் செல்வத்துள் முதன்மையானது என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர். உறுப்பமைந்த ஊர் அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. உறுப்பமைந்து பலவித உறுப்புகள் கொண்டது. இங்கே செக்ரட்டேரியட் என்னும் பொழுது செக்ரட்டேரியட்ல மத்திய அமைச்சரவை என்னும் பொழுது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ஸ்டேட் கவர்மெண்ட்ல பார்க்கும் பொழுது ஹோம் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் டிபார்ட்மெண்ட், இந்த இரண்டு, அதாவது உள்துறை மற்றும் பொதுத்துறை, இவை இரண்டும் இந்த படைப்பிரிவுகளை கண்காணிக்கிறது. அது காவற்படையாக இருக்கட்டும், ஊர்காவல் படையாக இருக்கட்டும், இதை எல்லாம் கண்காணிப்பது ஸ்டேட் கவர்மெண்ட்ல மாநில அளவிலே ஹோம் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அண்ட் மத்திய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. பலவித படைகள், அதாவது எதற்காக படை இருக்க வேண்டும் என்றால், இந்த பல இடங்களிலே பல சாதி, சமய, அரசியல் முரண்பாடுகளால் பல குழுக்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. கூட இருந்தே குழிப்பறிக்கும் சொந்த கட்சியினர், சிறு கலகக்காரர்கள், ரவுடிகள், தாதாக்கள், வட்டார போக்கிரிகள் ஆகியோர் இல்லாது இருப்பதே நாடு என்று
உருப்பசியும் ஓவாப்பிணியும் செருப்பகையும் இயல்வது நாடு என்ற குறளுக்கு பொருள் கூற வந்த திரு சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் இவ்வாறு இதற்கு விளக்கம் கூறுகிறார். ஆகவே நாட்டில் ஏற்படும் ஜாதி சண்டைகள், அடுத்து பல சமுதாய கேடு விளைவிக்கும் ரவுடிகள் ஆகியவர்கள், அடுத்து ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இருக்கும் டிசி, டோசியர் சீட்டர், கிட்னாப்பர் ஆகிய லிஸ்ட், இவர்களை எல்லாம் அடக்கும் விதமாக படை மிகவும் முக்கியமானது. பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தர் தலைக்கும் குறும்பும் இல்லாத நாடு. அதாவது இந்த பல குழுக்கள் அமைந்த இந்த குழுக்களை சரியாக நிர்வாகம் செய்வதும் இந்த நாட்டிற்கு சிறப்பு என்பதால் இங்கே படை என்பது வந்தது. அடுத்து அநீதிக்கும் பகைவருக்கும் பயப்படாது இருத்தல், வரும் பகையை காக்கும் அறிவு, ஆபத்து வந்தபின் தளராத ஊக்கம், இவைகள் எல்லாம் படை பிரிவினருக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணங்கள். அடுத்து இந்த படை பிரிவுக்கு எவ்வாறு நியமிக்கிறார்கள் என்று பார்த்தோமேயானால், இவனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது போல, எந்த காரியத்திற்கு யாரை அனுப்பினால் சரியான நிலையாக இருக்குமோ அவர்களை வைத்து இந்த படையை அமைப்பது அரசனுடைய கடமை ஆகும். அடுத்து இந்த காலத்தை பற்றி, படையை பற்றி பார்த்தோம். குடி என்பது குடிமக்கள். குடி என்பது குடிமக்கள். பொறை ஒருங்கு மேல் வரினும் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கால் நேரிடு நாடு. அடுத்து பசியின்மை, செல்வம், விளை இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு 5. மக்கள் நோயில்லாமல் இருத்தல், செல்வமுடையவர்களாக இருத்தல், வெள்ளை பொருள் பெருக்கம், இன்பம் தரும் கவின் கலைகள் வளர்ச்சி, நல்ல காவல், இவை அனைத்தும் ஒரு நாட்டிற்கு அழகு என்று கூறுகிறார்கள். ஆகவே குடிமக்கள் நோய் இல்லாமல் இருத்தல் என்பதனை திருவள்ளுவர் பல இடங்களிலே வலியுறுத்துகிறார். தலைமையான அதாவது செயலகத்தின் முக்கியமான பணி என்ன என்றால், பிணி வராமல் இருத்தல், வருமுன் காற்றல், வந்த பின் உடனடியாக அதனை தடுத்தல். சமீப காலத்தில் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், கொரோனா தொற்று ஏற்படும் பொழுது எவ்வாறெல்லாம் ஒரு அரசு செயல்பட்டது என்பதனை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஆகவே இது மக்கள் நோய் இல்லாமல் இருப்பதை அவ்வளவு இடங்களிலே, பல இடங்களிலே திருவள்ளுவர் சுற்றுகின்றார். அடுத்து அவர் மிக அதிகமாக பேசுவது பசி. உருப்பசியும் ஓவாப்பிணியும் இல்லாதது நாடு, பசிப்பிணி மருத்துவர் என்றெல்லாம் கூறுகிறார். ஆகவே இந்த குடிமக்கள் நோய் இல்லாமல் செல்வமுடையவர்களாகவும் இருத்தல் வேண்டும். ஏனென்றால் வறுமையை ஒழிப்பு திட்டங்களை கொண்டு வருவது இந்த தலைமை செயலகத்தின் பணியாகும். மன்னருக்கு பணி என்பதில் செல்வமுடையவர்களை காக்க வேண்டிய பணியை பல இடங்களிலே திருவள்ளுவர் சுட்டி சொல்கிறார். ஆகவே அது அடுத்து கவின் கலை பெருக்கம், இதனையும் அந்த செயலகத்தில் இருக்கும் துறைகள் தான் கவனித்துக் கொள்கின்றன. ஆகவே மக்கள் அனைவரும் அனைத்து பணிகளையும், பாரதியார் சொல்வார் இல்லையா, கவி பெருக்கும் கலை பெருக்கும் மேவுமாயில் பள்ளத்தில் இருக்கும் குருடர் எல்லாம் விழி பெற்று உதவி கொள்வார் என்று கூறுவார். வெள்ளப்பெருக்கத்தை போல கலை பெருக்கமும் கவி பெருக்கமும் அதிகரிக்க வேண்டும் என்று நம்முடைய பாரதியார் கூறுவார். ஆகவே இதனை அனைத்தையும் கவனிப்பது, குடிமக்களுக்கான அனைத்து நலன்களையும் செய்வது
ஒரு செயலகத்தின் கடமை. இதனையே நம்முடைய வள்ளுவர் ஆசானம் சுற்றுகின்றார். அடுத்து கூழ் என்பது செல்வம். செல்வம் எனும் பொழுது ஒரு பாட்டு, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இங்கே நாம் வெறும் பொருட்செல்வத்தை மட்டுமே நாம் இயற்றலும் ஈட்டலும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு டாக்ஸ், வரி வசூல் ஆகியவற்றை மட்டுமே நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் அல்ல, செல்வம் என்பது பல வகையான செல்வம். உணவு பொருட்கள் கூட செல்வம் தான். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு என்னுடைய அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். 1982ஆம் ஆண்டு 81, 82 பல இடங்களிலே விளைவுகள் மிக மிக குறைவு. நான் அப்பொழுது இருந்தது தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் பிரிக்காத தஞ்சாவூர் மாவட்டம். அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் ஒரு 3 இடங்களிலே 3 டிவிஷன் கோட்டங்களில் மட்டும் நல்ல விளைச்சல் இருந்தது. ஆகவே அதனை அனைத்து பகுதிகளுக்கும் சென்று சேர்க்க வேண்டிய கடமை அரசுக்கு வந்தது. அதில் இயற்றல் எனும் பொழுது எவ்வாறு இயற்றுவது? அந்த நேரத்திலே ஒரு சின்ன பிரச்சனை எழுந்தது. அதாவது சீர்காழி பகுதிகளிலே குள்ளக்காரி ஏரியா என்று ஒன்று உண்டு. அந்த குள்ளக்காரி ஏரியா அனைத்து விவசாயமும் நடந்த பிறகு ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை நடக்கும். அங்கே அதனை அறுவடை செய்வார்கள். இந்த குள்ளக்காரி ஏரியாவிற்கு தண்ணீர் இல்லை. அப்பொழுது கொள்ளிடத்திலே யானை மடுவு என்று ஒரு இடம் இருக்கும். அதாவது யானையே உள்ளே போகக்கூடிய ஒரு வெயில் காலத்திலும் வற்றாத சுனை ஒரு இடம் இருக்கும். அதில் இருந்து மக்கள் இந்த காக்கா பாட்டில் இதுல ஒவ்வொரு கல்லாக கூழாங்கற்களை போட்டு தண்ணீரை மேலே கொண்டு வருவது போல செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களிடம் நான் கேட்டேன், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, எங்களுக்கு ஒரே ஒரு வெட்டிங், ஒரு தண்ணி காட்டிக்கிட்டாக போதும், நாங்க அறுவடை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை நான் அரசு செயலரிடம், அப்பொழுது இருந்தவரிடம் சொன்னேன். உடனே அவர் வேறு இடத்திற்கு போக வேண்டிய தண்ணீரை உடனடியாக மடை மாற்றம் செய்து ஒரு வெட்டிங் கொடுத்தார். உடனே அந்த அரிசி அதெல்லாம் தானிய எங்களுக்கே வந்தது. இதில் இன்னொன்று பார்க்க வேண்டும். இயற்றல் எவ்வளவு நெல் சாகுபடி, அதை ஈட்டல் எவ்வாறு கொண்டு வருவது, எப்படி இன்சென்டிவ் எல்லாம் செய்து கொண்டு வந்து அதனை இரவோடு இரவாக எந்தெந்த இடங்களுக்கு போக வேண்டுமோ அந்த இடங்களுக்கு எல்லாம் நாங்கள் அனுப்பி கொண்டிருந்தோம். இவ்வாறு அனுப்பிவிட்டு அந்த இடத்திலேயே அந்த ரைஸ் மில்லிலேயே இரவு போய் சேர்ந்த உடனே அது அரிசியாக்கப்பட்டு உடனடியாக பிடிஎஸ்க்கு, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதற்கு வரும். ஆகவே இயற்றலும் முக்கியம், ஈட்டலும் முக்கியம், காத்தல். நிறைய கோடவுன்ஸ் இப்பொழுது பார்த்தோமேயானால் நிறைய கோடவுன்கள், சேமிப்பு கிடங்குகள் கட்டப்பட்டு இருக்கின்றன. காரணம் என்னவென்றால் பொருட்களை காத்தல் மிக மிக முக்கியம். இது செல்வத்திற்கு மட்டுமல்ல, தானியங்களுக்கும் விளைபொருட்களுக்கும் காத்தலும் முக்கியம். காத்ததை எவ்வாறு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது, அதுதான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இதைத்தான் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை அந்த நாளிலேயே சொல்லி வைத்தாரோ என்று என்ற எண்ணம் தோன்றுகிறது. அடுத்து இந்த கூழ் செல்வம் என்னென்ன பொருள்கள் அரசனுடைய பொருட்கள் என்று கூறுகிறார். உரு பொருளும் உல்கு பொருளும் தன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள். சோ கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள் வர வேண்டும், சுங்க வரியிலிருந்து வருவது, அடுத்து கிஃப்ட் ஃப்ரெண்ட்லியாக கொடுப்பது, இவ்வாறு கொடுப்பதற்கு call you later pa, call you later. ஆகவே அந்த
சுங்கத்தில் வந்தது. சேரன் செங்குட்டுவன் சென்ற பொழுது குறவர்கள் அனைவரும் எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஆகவே அரசாங்கத்திற்கு அது மாதிரி வந்த பொருளும், அடுத்து வாரிசு இல்லாமல் விட்டு சென்ற பொருட்கள், அரசுக்கே எழுதி கொடுக்கும் பொருட்கள், இவை அனைத்தும் வேந்தனுடைய பொருட்கள் ஆகும். அடுத்து படை பார்த்தோம், குடி பார்த்தோம், கூழ் பார்த்தோம். அமைச்சு. அமைச்சு என்பது அந்த காலத்திலே அமைச்சர்கள் என்று சொல்வார்கள், இந்த காலத்திலே செக்ரட்டரிஸ். செக்ரட்டரிஸ் பத்தி எவ்வாறு சொல்கிறார் என்றால், அந்த அமைச்சரவை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதனை, அமைச்சரவை என்பது துணியுடன் செயல்படுதல், குடிகளை பாதுகாத்தல், அறநூல்களை கற்றல், கற்றாரிடம் கேட்டு அறிதல், அயராத முயற்சி கொண்டவராக விளங்க வேண்டும் என்பதை வன்கண் குடிகாத்தல், கற்றறிதல், ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு என்று கூறுகிறார். அடுத்து இந்த தெரிந்து கொள்ள அனைவருக்கும் ஒரு சந்தேகம் எழுவது எப்பொழுதும் எழலாம். அதாவது இந்த அனைத்து துறைகளை பற்றிய அறிவு எப்படி வருகிறது என்பதை. எல்லாருக்கும் எல்லா அறிவும் எல்லா திறனும் கொண்டு இயங்க வேண்டிய நிலை இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கட்டாயம் அமைச்சருக்கு இருக்க வேண்டும் என்பதனையே செயற்கை அறிந்த கடத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்று கூறுகிறார். ஆகவே செயலாற்ற அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லி மீட்டிங்ல இருக்காங்க, அப்புறம் கொடுக்குறேன். மியூட் பண்ணிடுங்கம்மா. ஆகவே இந்த அமைச்சர் அமைச்சு என்பது தற்பொழுது செக்ரட்டரிஸ் டு கவர்மெண்ட், அது கேபினட் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாகவும் இருக்கலாம், இங்கே தலைமை செயலராக இருக்கலாம், மற்ற துறை செயலர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் போல ஏதாவது தவறு நேர்ந்த இடத்திலே அவர்களுக்கு அதனை சுட்டி காட்டுவது நம்முடைய அரசு செயலர்களின் கடமை. இந்த செயலர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், அறநெறி உணர்ந்திருக்க வேண்டும், அனைத்து விஷயங்களையும் தான் அறிந்து கொள்ள வேண்டும், நல்ல கல்வி கொண்டவர்களாக இருக்க வேண்டும், சொல்லாற்றல் மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் இந்த அமைச்சருக்கு முக்கியமான குணங்கள். அடுத்து நாம் நட்பு பார்க்கலாம். ஏன் நட்பு? நட்பு என்பதையே ஏன் வைத்தார் என்று ஒரு நிமிடம் யோசிக்க தோன்றும். நகுதல் பொருட்டன்று நட்டல், மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு என்று கூறுகிறார். நட்பு என்பது சிரித்து மகிழ்வது என்று நாம் நினைக்கிறோம். அதுவல்ல. நண்பர்கள் நல்வழி அல்லாத இடத்தில் செல்லும் பொழுது அவர்களை இடித்துரைத்து திருத்துவதற்காகவும் இந்த நட்பு உதவுகிறது. இந்த இடத்திலே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா காமராசர் அவர்களை பற்றி கூற வேண்டும். காமராசர் அப்பொழுது இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு என்ற திட்டம் வர வேண்டியது, கேரளாவில் இருந்து நாம் தண்ணீர் பெற வேண்டும். ஆனால் கேரளத்தில் இருக்கும் செயலர்கள் அனைவரும் இது சரியான முறையில் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்கள். காமராஜர் ஒரு நாள் செயலர்களை அழைத்து, என்ன ஆயிற்று இந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் ஏன் வரவில்லை என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், இந்த செயலர் மட்டத்தில் கூட்டம் நடத்த வேண்டும், அவர்கள் அடுத்து நாம் இங்கிருந்து ஒரு குழுவை அனுப்பி என்ன இது என்று பேச வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். உடனே காமராசர் ஐயா அவர்கள் சொன்னார்களா, ஏன் இதற்கு பல மாதங்கள் ஆகுமே, ஏன் உடனடியாக நாம் செய்ய இயலாதா என்றால் அவர் சொன்னாராம், செய்ய இயலும். எப்பொழுது தெரியுமா? அந்த முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர் சரி என்று சொன்னால் உடனடியாக கொண்டு வந்து விடலாம் என்று சொன்னார்களாம். உடனே இவர் சொன்னார, உடனே போனை போடு அப்படின்னு சொல்லிட்டு EMS நம்பூதிரிபாட் அப்பொழுது அங்கே கேரளத்தில்
முதலமைச்சராக இருந்தவர். அவரிடம் உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஏனையா என்ன தண்ணி கொடுக்கறதுக்கு மறுக்கிறீங்களா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, நீங்களும் நானும் நாட்டுக்காக தானே பாடுபட்டோம், நீங்க ஏன் ஒரு மாநிலத்தையும் இந்த மாநிலத்தையும் வேறு வேறா பாக்குறீங்க என்று அவரை பேச விடாமல் சொன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், இல்லை நான் ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே அவர் சொன்னாராம், நீ என்ன போட்டு அனுப்புறியோ அதற்கு நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் எங்களுக்கு தண்ணீர் மட்டும் கொடுக்க வேண்டும் என்றார். உடனடியாக அவர் கொண்டு வந்த அளித்த அந்த டிராப்ட்ல கண்ணை மூடிக்கொண்டு அடியில் கையெழுத்து போட்டு அனுப்பி, அதன் காரணமாக தற்பொழுது வந்துள்ளதுதான் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். ஆகவே அமைச்சர் என்பது அரசருக்கு நட்பு என்பதும் எவ்வளவு முக்கியமானது என்று நமக்கு தெரிகிறது. அடுத்து நட்பு நாடுகள் என்று பல நாடுகளை நாம் வேண்டிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு துன்பம் வரும்பொழுதும் நாம் எடுத்து தாங்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏதோ பிரச்சனை என்னும் பொழுதும் அவர்களும் உதவி செய்ய உதவி கரத்தை நீட்டுவார்கள். ஆகவே நட்பு என்பது மிக மிக முக்கியமானது. இதில் ஒரு இடம் குறிக்க வேண்டும். மாலத்தீவுகள் நம்முடைய நட்பு நாடாக நட்பு பகுதியாக இருந்ததுதான். அங்கே ஸ்கூப் என்று வேறு நாட்டவர்கள் அரசை கைப்பற்ற வந்த பொழுது ஒரே நாளில் இங்கிருந்து இராணுவத்தை அனுப்பி அவர்களை சரி செய்ய வைத்தது நம்முடைய நாடு. ஆகவே இந்த நட்பு என்பதும் மிக முக்கியமான ஒன்று. ஆகவே நட்புக்கான ஒரு ஆட்சியாளர்கள், அறிவுரை கூறுபவர்கள் இருக்க வேண்டும். அதுதான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்று சொல்வார்கள். வெளி மாநிலத்தில் செய்வதற்கு உள்நாட்டு இதில் புரோட்டோகால் டிபார்ட்மெண்ட் என்று இருக்கும். ஆகவே தலைமை செயலகத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதனையும் நம்முடைய வள்ளுவராசான் மிக அருமையாக கூறுகிறார். அடுத்து அரண் பார்டர் ஃபோர்ட் என்று மட்டுமே இல்லை, என்னென்ன மாதிரியான பார்டர்ஸ் இருக்கும் என்பதனை நம்முடைய திருவள்ளுவர் கூறுகிறார். மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரசு. மணி நீர் ஆழமும் அகலமும் கொண்ட பரந்த அகழி, மண் மலை நிழல் கொள்ள காடு ஆகியவற்றை கொண்டுள்ளது இருக்க வேண்டியது ஒரு அரண் என்று கூறுவார்கள். நாம் அனைவரும் பாரியின் அரண் பற்றி பரம்பு மலையை பற்றி அறிவோம். மூவேந்தர்கள் படையெடுத்து வந்த பொழுதும் அதனை கைப்பற்ற முடியாத அளவிற்கு அரண் இருந்தது என்று கூறுவார்கள். அது இயற்கை அரண் அல்ல, அது காடுகளை உடைய அரணாக இருந்தது. ஆனால் இவ்வளவு அரணை எப்படி ஒரு மணி நீரும் மண்ணும் நீர் உள்ள பார்டர் நம்முடைய இடத்திலே பார்த்தோமே, ஆனால் நம்முடைய 3 பெரிய சமுத்திரங்கள், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் ஆகியவையெல்லாம், அரபிக்கடல், இவையெல்லாம் நீர் உள்ள ஒரு அரண். அடுத்து நில அரண் பற்றி கூறுகிறார். வாகா பார்டர் நில அரண், கஞ்சன்சுங்கா மலை அரண், சுந்தர்பன் பங்களாதேசத்தில் உள்ள காடு, அடுத்து பொங்காங் லேக், அது சைனா பார்டர். ஆகவே ஒவ்வொரு இடத்தையும் எவ்வாறு இவர் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடு உடையது அரண் என்று கூறுகிறார் என்று வியந்து பார்த்து இதனை எந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை உள்வாங்கி ஒரு அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்த குறளை யாத்திருப்பார் என்று நாம் காணலாம். அடுத்து இந்த படை, கூழ், குடி ஆகிய அனைத்தும் உடையவன், படைக்குள் அமைச்சு, நட்பு, அரண் ஆகியவற்றை பார்ப்போம். உடையான் அரசருள் ஏறு என்கிறார். அரசருக்கு தலைவன் அவ்வளவுதான். ஆனால் ஏறு என்பது எதற்கு? சிங்கம்
காட்டுக்கு தலைவன் எல்லோருக்கும் தெரியும். காட்டிற்கு ஆனால் அந்த காட்டிலே மிக தந்திரமானது நரி. இந்த நரி குணம் அரசனுக்கு இருக்குமா? அதே மாதிரி மிக வலிமையானது சிங்கம், யானை. யானையின் வலிமை அரசனுக்கு தேவை வேண்டுமா? தெரியாது. அதே மாதிரி பல விலங்குகள் யானையை விட பலமானது. ஆனால் ஏன் யானை தலைமையாக உள்ளது என்றால், யானை சிங்கத்திற்கு சிங்கம் ஏன் தலைமையாக உள்ளது என்றால், சிங்கத்திற்கு அனைத்து விலங்குகளையும் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை வழி நடத்தி செல்லும் தகைமை. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து என்று சொன்னார் அல்லவா, அது போல செய்யும் தலைமை பண்பு சிங்கத்திடம் உள்ளது. ஆகவே ஒரு அரசன் என்பவனுக்கு அவனுக்கு என்று தனியான ஒரு சிறந்த அறிவாற்றல் இருக்க வேண்டும், இன்சொல்லால் பேச வேண்டும், இவையெல்லாம் இருக்க வேண்டும். ஆனால் இவை அனைத்தும் தவிர எதனால் முடிக்க வேண்டும் என்பதனை அறியும் அறிவும் இருக்க வேண்டும். அடுத்து இந்த படை ஆகியவற்றை பார்க்கும் பொழுது ஒற்று எவ்வாறு நாட்டு நடப்புகளை உடனடியாக அறிந்து கொள்வது. அதில் கூட ஒரு ஒற்று இல்லை, ஒரு ஒற்றனுக்கு 2 மேலும் உள்ள ஒற்றர்களை அனுப்ப வேண்டும் என்று கூறுகிறார். இதையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது வள்ளுவரின் திருக்குறள் ஒரு சிறந்த தலைமை செயலகமாக விளங்குகிறது என்றுதான் கருத வேண்டியுள்ளது. இதனை யார் எந்தெந்த கண்ணாடி போல இதனை யார் என்ன மாதிரியாக பார்க்கிறார்களோ அந்த உருவத்திலே இறைவனை சொல்வார்கள். யார் எந்த ரூபத்தில் இறைவனை நினைக்கிறார்களோ அது போல காட்சி அளிப்பான் என்று. ஆனால் திருக்குறளை பார்க்கும் பொழுது, ஆட்சி என்று பார்க்கும் பொழுது, அந்த ஆட்சி பற்றிய அனைத்தையும் உள்ளடங்கி உள்ள ஒரு நூலாக இது காட்சியளிக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை அளித்தமைக்கு மிகுந்த நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் வந்து எப்படி செயல்படுது, அதில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சுப்பீரியர் சப்பார்டினேட்டர், நட்பு ரீதியாக ஒருத்தர் எப்படி மக்களுக்கு அந்த பயன்பாடுகள் போய் சேர்றதுக்காக அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கம்மா. மிக்க நன்றி. அடுத்ததாக கேள்விகள் ஏதேனும் இருந்தால் முனைவர் முத்துவேல் அவர்களை பேசு. பேராசிரியர் முத்துவேல் ஐயா. சார் நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? நான் ஒரு திருக்குறள் சொல்லட்டுங்களா? பேராசிரியர் போல இருக்கு. அடுத்ததாக ஒரு நான் ஒன்னே ஒரு திருக்குறள் மேடம் சொன்னதோடய சேர்த்து நான் அவங்க சொன்ன பேச்சுல இருந்து தேராதான் பெற்ற தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுருவும் தீராத இடும்பை தரும். ஆமாங்க. ஒரு புத்தி இல்லாதவனுக்கு இருக்கிற தெளிவும் நிறைய பொட்டன்சியாலிட்டி இருக்கிறவன் சும்மா இருக்கிறதும் தீராத இடும்பை தரும். அது மாதிரி கவர்மெண்ட் அணுவியல் விஞ்ஞானி ஐயா கோபாலன் ஐயா அவர்கள். இல்லப்பா, அந்த கலாமையார் எங்கிருந்து அவரை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணாம பேசினாங்க. இப்போ பேசினாங்க இல்லையா? கலா அவங்க ஜோதி ஜெயச்சந்திரன். நான் வந்து பிஎட் எம்எட் எல்லாம் படிச்சிருக்கேன். பட் வீட்டுலதான் இருக்கேன். நான் வந்து இப்ப ரிட்டையர்டு. கலந்துக்கலாம். நான் வந்து நிர்மலா மேடத்துக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணல. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப திறமையானவங்க. ரொம்ப ரொம்ப அது நீங்க சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியும். என்ன எல்லாம் கேட்டு விசாரிச்சு வச்சுட்டோம். அவங்களையும் பேசி சொல்லிட்டோம். அனைத்து ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் வணக்கம். கலா ஜோதி ஜெயிச்சு.
ஓகே ஓகே. நிறைய பேர் புதியவர்கள் நிறைய இணைந்திருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. ஆக்சுவல் அணுவியல் விஞ்ஞானி பேசு. ஐயா கோபாலன் ஐயா. ஓ மாறி, ரொம்ப நன்றி. அடாது மழை பெய்தாலும் விடாது பணி நடக்கும் என்று அதுக்கு இலக்கணமாக திகழ்கிறது நம்முடைய எம்டிஎஸ் சந்திப்புகள். இன்று தாமதமானாலும் திரு கருணாநிதி அவர்கள் மற்றும் முனைவர் நாகப்பன் அவர்கள் அவர்களது விடாமுயற்சியால் இன்றைய சந்திப்பு சாத்தியமாயிற்று. ஏன்னா நான் வந்து நினைச்சேன் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இந்த இணைப்பு தகராறு போல் இருக்குது. திருவள்ளுவர் வாழ்த்து பாடி கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள் மங்களகரமாக தொடங்கி வைத்தார். முனைவர் பூங்கோதை அவர்கள் திறமையாக வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார். சிறப்புரையில் மேனாள் அரசு செயலர் திருக்குறளில் அரசனின் கடமைகள் அனைத்தையும் அரசு செயலத்தின் பணியாக ஒப்பிட்டு மிக அருமையாக அனுபவபூர்வமாக விளக்கினார். இது திருக்குறள் எப்படிப்பட்டதுன்னா, நான் வந்து அதில் திருக்குறளத்தில் விஞ்ஞான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே நம்ம ரிசர்ச் பண்றதுக்கும் நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்கும் அதுக்கு எல்லாமே பொருந்தி வருது. அதே மாதிரி மணநாதன் அப்படின்னு ஒருத்தர் அவர் புஸ்தகமே எழுதியிருக்கார், இன்றைய திருக்குறளில் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய பேர் மேலாண்மை, இன்ஃபேக்ட் ஐஎஸ்பிலாம் திருக்குறள் வந்து நிறைய பேர் கோட் பண்ணாங்க. பிரைம் மினிஸ்டர் கூட வர்ற அவரும் வெளிநாடுகள் எல்லாம் சென்று கோட் பண்றார். அது எல்லாத்துக்கும் பொருந்து வருது. இந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தாலும் இப்பவும் அதனுடைய கோட்பாடுகள் பொருந்தி வருகின்றன. நட்பு, அவர் சிறப்பு உரையில் அமைச்சு, நட்பு, அரண், ஒற்றல் எல்லா துறைகளிலும் எப்படி அரசு செயலகம் பணியாற்று என்பது அவருடைய அனுபவத்தை வச்சு ரொம்ப அருமையாக விளக்கினார். எனக்கு வந்து இதில் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி கம்பேர் பண்றதுல எல்லாம் பொருந்தி இருக்கும். ஆனா அவர் திருவள்ளுவர் சொன்ன சந்தர்ப்பம் வேற, நம்மளுடைய சந்தர்ப்பம் எல்லாம் வேற. நமக்கு எது பொருத்தமோ அதை எடுத்து அந்த மாதிரி இது பண்ணா ரொம்ப அது பெரிய ஒரு அறிவுரையாக நமக்கு எங்கேயும் இது பண்ண மாதிரி வேற எங்கேயும் சொல்யூஷன் கிடைக்காட்டா திருக்குறள்ல கிடைக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ வந்து அரசு அவர் காலத்தில், திருவள்ளுவர் காலத்துல அரசனுக்கு நீதித்துறையும் அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். இப்போ நீதித்துறையை பிரிச்சுட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கு, அவருடைய பார்வையில, நம்ம நிர்மலா அம்மையாருடைய பார்வையில நீதி எவ்வளவு தூரம் அரசு செயலகத்துக்கு இது பணியா இருந்திருக்கு, அரசு செயலகம் நீதித்துறையில் செய்ய வேண்டிய ஏதாவது செய்திருக்கிறதா, செய்ய வேண்டிய கடமைகள் உண்டா, அதை வந்து டைரக்ட் பண்ண இது பண்றா, அதனுடைய பொறுப்புகள் ஏதாவது இருக்கா செயலகத்துக்கு, நீதித்துறைக்கு? நீதித்துறையில் பாலிசி லெவல் கொள்கையை வகுப்பது செயலகம். அது மாநில கொள்கையாக இருக்கட்டும், மத்திய அரசின் கொள்கையாக இருந்தாலும் அனைத்துக்கும் உரிய கொள்கைகளை வகுப்பது செயலகத்தின் பணி. இதிலே லா டிபார்ட்மெண்ட் என்பது ஒன்று உண்டு. லா டிபார்ட்மெண்ட் மற்றும் பப்ளிக் டிபார்ட்மெண்ட், இது இரண்டும் நீதித்துறையோடு மிகுந்த தொடர்புடையது என்று கூறலாம். நெருக்கமானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அரசு செயலர்களே அது எங்கிருந்தாலும் சரி, அரசு செய்யும் கொள்கைகள் ஏதேனும் பிரச்சனை வந்தால் அங்கே கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ல போய் நிற்க வேண்டியது அரசு செயலர்கள் தான். ஏன் செயல்படவில்லை என்று போய் நிற்க வேண்டியது அரசு செயலர்கள். இந்த 3 பணிகள் இருக்கு: எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இதிலே ஜுடிஷியரி என்பது இந்த வெயில் அணுகாமல், நெருங்காமல், தொலைவு தூரம் செல்லாமல் தீக்காயும் குணம் போல நம் நீதித்துறையோடு அதிகமாகவும் பழக இயலாது. ஆனால் நீதித்துறை சொல்லும் விளக்கங்கள், அவர்கள் செய்ய கட்டளையிடும் கட்டளைகள்
மற்றும் நீதித்துறையில் என்னென்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த லா கமிஷன்ஸ் போடுறது, அடுத்து நீதித்துறையில் சிறந்த என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்களை கொண்டு வருவது என்பதை போன்ற நிகழ்வுகள் அனைத்தையும் செய்வது லா டிபார்ட்மெண்ட் மற்றும் பொதுத்துறை. சில சமயம் ஹோம் டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கும். ஏனென்றால் காவல்துறையை பற்றி ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதனை ஹோம் டிபார்ட்மெண்ட்டும் பார்க்கும். ஆகவே நீதித்துறை தனி அவங்க இண்டிபெண்ட் என்று சொல்வார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும் முகத்தான் அனைத்து செயல்களையும் செய்து தர வேண்டியது செயலகத்தின் பணியாகும். அதை தவிர இப்போ ஏதாவது ஒரு கோர்ட்ல கேஸ் வந்து அவர் நீதிபதிக்கு இப்போது இருக்கிற இது பிரகாரம் லா பிரகாரம் இதுதான் பண்ண முடியும். Unless it is passed by government, unless it is government enacts a law, அப்படியெல்லாம் கூட வருது இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தா அதை வந்து செயலர் தான் அதை முன்னெடுத்து பண்ணணுமா, இல்ல டைரக்டா அவர் மினிஸ்டரே பார்த்துப்பாங்களா? மினிஸ்ட்ரி என்பது வந்து செயலர் உள்ளிட்ட, அதாவது அமைச்சர்களும் செயலகத்தில் உள்ளடக்கம். முதலமைச்சர் அங்கே பிரதம மந்திரியில் இருந்து தலைவராக இருப்பது இங்கே கவர்னர் என்றால் அங்கே ஜனாதிபதி. செயலகம் எனும் பொழுது செயலகத்தின் தலைவராக இருப்பது பிரதம மந்திரி, மத்திய அமைச்சர், முதலமைச்சர் மாநிலத்தில். ஆகவே இவர்கள் அடங்கியதுதான் செயலகம். ஆகவே ஏதேனும் இது போன்ற கருத்துக்கள் வரும் பொழுது சொல்வார்கள் இல்லையா, இது அறநெறி உரைப்பது செயலாக்குவது அனைத்தும் அமைச்சு என்று சொல்கிறார்களே, அது போல அந்த காலத்திலே அமைச்சர்கள், இந்த காலத்திலே செயலர்கள். அவர்கள் தான் எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட். அவர்கள் தான் வந்து தனிப்பட்ட முறையிலே வழக்கு இல்லாத பட்சத்திலே அரசாங்க கொள்கை விவகாரங்களை பற்றி அனைத்தையும் நீதிமன்றத்திலே சொல்பவர்கள். நீதிமன்றம் கேட்பது அனைத்துமே செயலர்கள். செயலர் என்றால் தலைமை செயலர்கள் உள்ளிட்ட அனைத்து செயலாளர்கள். இதெல்லாம் இருந்த போது இந்த எமர்ஜென்சி என்னன்னா, அரசு கலைக்கப்பட்ட போது செயலர்கள், அரசு செயலர்கள் தான் எல்லா பணியும் செய்து அந்த மாதிரி ராஜேந்திரன் அவர்கள் ஆகட்டும், அலெக்சாண்டர் ஆகட்டும், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பெருமை கூடிய விஷயம். அவங்க வந்து ரொம்ப அழகாகவே நிர்வாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதோட நம்ம வெரி குட் ஹிஸ்டரி அபவுட் தட். இந்திரர்கள் மாறலாம், இந்திராணி மாற மாட்டார்கள். அது மாதிரி இந்திராணிகள் தான் செயலர்கள். ஆமா. ஓ, ஸோ அரசு செயலர்களுடைய பொறுப்பு திடீர்னு இந்த மாதிரி இது பண்ணாலும் வரும். எல்லா மினிஸ்ட்ரியும் சேர்த்து பார்க்குற மாதிரி வந்தாலும் வரும். அருமை. ரொம்ப அன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நன்றி. இதுல பேச வேண்டியது பேசலாம். ஆனால் நான் இதை ஆரம்பித்ததும் சிறிது கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்ததால் சீக்கிரம் முடிக்க வேண்டுமே என்று நிறைய பகுதிகளை விட்டு தான் நான் சொன்னேன். ஆகவே இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். நிறைய திருக்குறளிலே இருக்கின்றன. அரசுக்கும் மக்களுக்கும் இடையே செயல்படுபவர்கள் செயலாளர்கள் தான், செயலர்கள் தான். என்ன நடக்குது என்னன்னு அவங்களுக்கு சொல்லி மேடம் வந்து ஒரு தடவை ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா அதை டீல் பண்ண. உங்களுடைய சிறப்புரை ரொம்ப அருமையா இருந்தது. ஆமா, ஆக்சுவல் நீங்க உங்களுடைய எப்படியெல்லாம் இன்வால்வ் பண்ணி உள்ளுக்குள்ள நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப், சர்வீஸ் எம்ப்ளாயர் சார் எப்படி ஒர்க் பண்ணணுன்றத அழகா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கீங்கன்ற அந்த டாக்டிக்ஸையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இது வந்து ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம நாட்டுக்கு, நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஆக்சுவல் இது இந்த பேச்சு வந்து இளைஞர்கள் போய் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஒன்றுதான் இது. மேடம், அடுத்ததாக பிரேமா மேடம், மேனாள் ஆணையர், திருச்சி மாநகராட்சி அவர்களே. மிகச்சிறப்பாக வந்து அரசு செயலாளராக பணியாற்றிய போதே எனக்கு வந்து தெரியும். அவர்கள் பங்கேற்ற துறைகளும் அவங்க பண்ணியிருக்கிற அந்த சாதனைகளும் சொல்லறதுக்கு முடியாது. அந்த அளவுக்கு
ஒரு சிறப்பா பணியாற்றினாங்க. இன்னைக்கு அனைவருக்கும் தெளிவு கொடுக்கிற அளவுக்கு எப்படி வந்து செயலர் அப்படின்ற பொறுப்பானது எப்படி அமைச்சர் மாதிரியான பொறுப்பு அப்படின்றத சொன்னாங்க. அமைச்சர்கள் வந்து எந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த முதல் ஆலோசனை வந்து அந்த துறையுடைய செயலர்கிட்ட தான் இதை எப்படி செயல்படுத்துவதுன்னும் போது இவங்களுடைய அறிவு சார்ந்த அந்த அந்த கொடுத்தல் தான் வந்து பெரிய திட்டங்களா அதுக்கப்புறம் வெளியே வருது, மக்களுக்கு பயனுள்ளதாக. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு துறையிலையும் பணியாற்றினாங்க. பெருந்தலைவர் காமராஜரை பத்தி அம்மா சொன்னது நிஜமாவே எனக்கு ஒரு புதிய செய்தியாக இருந்தது. இப்படியெல்லாம் தலைவர்கள் வந்து எப்படியெல்லாம் பேசி இருக்காங்க, அதை பேச வைக்கணும்னா அந்த செயலர் எந்த அளவுக்கு அந்த முதல்வரோட தொடர்புல இருந்தாங்க, பேச வைக்கக்கூடிய அளவுக்கு இது இப்படி பண்ணாதான் முடியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நேர்மையாக ஒரு தைரியமாக இருந்த செயலர்களும் இருந்தாங்க. அவர் கோபாலன் விஞ்ஞானி சொன்ன மாதிரி அது கவர்னர் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது முழுக்க முழுக்க அந்த அமைச்சர்களுக்கான மொத்த பணிகளும் நம்ம அரசு செயலர்களுடைய இதுல வந்துருது. அதனால அந்த பணிகளை வந்து அவங்க செய்யறாங்க. இந்த இடத்துல சில சமயம் அவர்களுக்கும் சில இடையூறுகள் இருக்கும். கீழே இருக்கிறவங்க பண்ண முடியல அப்படின்னு சொல்றதோ இல்ல மேல இருக்கிறவங்க சொல்றத உடனடியா நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நிதி நிலைமை இப்படி எல்லாம் வந்து இருக்கிற இடத்துலயும் நம்முடைய செயலாளர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அம்மையார் மாதிரி இருக்க செயலர்கள் இருந்ததுனால்தான் நம்ம வந்து மற்ற மாநிலங்களை விட நம்ம முன்னணியில இருக்கோம்னா இவர்களுடைய அயராத பணி இந்த மாதிரி ஒரு நிலைமையாலதான் இன்னைக்கு வந்து கல்வியிலயும் சரி, அவங்க மேடம் சொன்ன மாதிரி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் நமக்கு அந்த அளவுக்கு வந்து ரேஷன் இதெல்லாம் வந்து முதல் எல்லாத்துலயும் பயனீரா நம்ம வந்து முன்னோடியா இருந்திருக்கோம். அந்த திட்டங்களை அதுக்கப்புறம் மத்தவங்க பின்பற்றுற மாதிரி ஒரு முன்னிலைக்கு நம்முடைய தமிழ்நாடு இருந்திருக்குன்னா அதுல அம்மையார் மாதிரி இருக்கிறவங்களுடைய அர்ப்பணிப்பு நமக்கு நிறையவே இருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு தீசிஸ் மாதிரி அழகா அரசு பணி அப்படின்றத வந்து எப்படி அரசு செயலகம் அப்படின்றது திருக்குறள்ல இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா இதுல எல்லிஸ் அப்படின்ற ஒரு வெளிநாட்டவர் வந்து நமக்கு வந்து இதை வந்து எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த அரசு பணிகள்ல எப்படியெல்லாம் செயலாற்றலாம், திருக்குறள் எல்லா பொருளும் இருக்கு இதுல அப்படின்றது உண்டு. இப்ப அறிவியலும் இருக்கு, மருந்துன்னா இருக்கு, ஆன்மீகம்னா இருக்குன்ற மாதிரி அரசு செயலகமே வந்து திருக்குறள் வந்து ஒரு பைபிள் மாதிரி எல்லாருக்கும் வந்து அரசு பணியில வச்சுக்கணும்ன்றத அம்மையார் அந்த 6 பணிகளையும் சுட்டி காட்டி ரொம்ப சிறப்பா வந்து இருந்ததுமா. ரொம்ப நீங்க கொஞ்சம் தாமதமாச்சது ஒழிய உங்களுடைய சொற்பொழிவை சுருக்கி இருக்க வேண்டாம், எங்களுக்கு பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சிறப்பா எல்லா திருக்குறளையும் எடுத்துக்காட்டி எங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு கட்டுரையாவே நீங்க இதை பப்ளிஷ் பண்ணலாம். அவர் சொன்ன மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் போய் சேரணும் எந்த அளவுக்கு அரசு பணி இருக்கு, அந்த அரசு பணியை பத்தி அந்த காலத்திலேயே வந்து எப்படி திருக்குறள் வந்து சொல்லி இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. மிக்க நன்றிம்மா. அடுத்ததாக நம்ம இணைப்பில் ரகுநாதன் என்பவர் இணைந்திருக்கின்றார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுவாங்க, உங்கள் கருத்தை தெரிவிங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. திருக்குறள் வந்து இவ்வளோ அமைச்செல்லாம் நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது ஐயா. தேரான் கண் தெளிவும் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ரொம்ப பிடிச்சிக்கிறியா, நல்லா இருந்ததுங்க ஐயா. நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக பேராசிரியர் பெரியண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பெரியண்ணன் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை. இணைப்பில் இணைந்திருக்கின்ற சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்மையார் அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். நல்ல நிர்வாக திறம் வாய்ந்தவர். பல நாடுகளுக்கெல்லாம் சென்று தமிழினுடைய பெருமையை சொல்லுகின்ற அளவிற்கு ஆற்றல் பெற்ற அம்மையார் அவர்கள் அரசை பற்றி மிகச் சிறப்பாக எழுதினார்கள், அதாவது பேசினார்கள். இது அரசு அமைச்சு என்பதையெல்லாம் பேசிய செய்தியை ஒரு நூல் வடிவிலே கொடுத்தால் திருக்குறளும் அரசும் என்ற ஒரு தலைப்பிலே அம்மையார் அவர்கள் எழுதினால் எதிர்கால சமுதாயத்திற்கு பயன்படும் என்பதிலே ஐயமே. அரசருள் ஏது என்று விளங்கக்கூடியவருக்கு என்னென்ன தகுதி என்பதையும், நட்பு என்பதை பற்றியும், நட்பு ஆராய்தலை பற்றியும், அயலக நாடுகளிலே பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் எப்படி நட்போடு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் திருக்குறளை மேற்கோள் காட்டி சொன்ன விதம் மிக அருமை. இப்படிப்பட்ட அரசு அதிகாரிகள் இருந்ததனால்தான் தமிழ் இந்த அளவுக்கு பெருமை பெற்றிருக்கிறது என்று சொல்வதிலே பெருமை அடைகிறேன். மிக அருமையான உரை.
இவர்கள் சொல்லுகின்ற பொழுது இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அதன்கண் விடல் என்ற அந்த திருக்குறளை எடுத்து காட்டி நிறைய திருக்குறளை எடுத்து காட்டுவது சொன்னது மிகவும் சிறப்பானது. கொள்கையை வகுப்பது செயலாளர் என்ற கருத்தை மிக அருமையாக தெள்ள தெளிவாக எடுத்து உரைத்தார்கள். அம்மையார் அவர்கள் நீடூர் வாழ்க வாழ்க என்று சொல்லி அவருக்கு ஒரு வேண்டுகோள். அவர்கள் பல்வேறு உலக அதாவது உலகத்திலே மாநாடுகள் எல்லாம் நடத்திய பெருமைக்குரியவர். அவர்கள் இந்த செய்தியை ஒரு நூல் வடிவமாக தருமாறு அன்புடன் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றிங்கய்யா. அருமையான ஒரு ஆலோசனை வழங்கி இருக்கிறீர்கள். நன்றிங்கய்யா. அடுத்ததாக ராமானுஜம் என்பவர் இணைந்திருக்கின்றார். அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம். வணக்கம். அன்மியூட் பண்ணிக்கங்க. பண்ண முடியுங்களா? பண்ணியாச்சுங்க ஐயா. இது வேணும், வீடியோ வேணும். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இதன் மூலம் ஒரு சமூக சிந்தனை, வரலாற்று ஆய்வுகள், மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சி, புதிய புதிய செய்திகளை அரசியல் அமைப்பு கண்ணோடு சட்டத்தை பற்றி நுணுக்கமான செய்திகள் எல்லாம் தெரிவதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுது தலைமுறை தள்ளாடி நிற்கிறது. உலக அனுபவ செய்திகளையோ இல்லை சமூக சிந்தனைகளையோ இன்று கிடக்கிற அந்த இளைஞர்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு வேகத்தையும் கொண்டு செல்கிற நுட்பமான சிந்தனையில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அம்மா அவர்களுடைய பேச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு நேரம் கிடைத்தால் வேறு பல இலக்கிய அமைப்புகளில் வந்து இது போன்ற செய்திகளை சொல்லுகிற போது அவர்களும் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்வார்கள். அம்மாவனுடைய உரை மிகச் சிறப்பாகவும் சிந்தனை மிக்கதாகவும் இருந்தது. அவர்களுக்கும் நடத்தியவர் எல்லா நிர்வாக குழு பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் காணிக்கை மலர்களாக சமர்ப்பிக்கிறேன். நன்றி. நன்றி, நன்றிங்க. அடுத்ததாக நரம்புநாதன் என்பவர் இணைந்திருக்கின்றார். ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கருத்தினை தெரிவித்து. ஐயா, திரு நரம்புநாதன் அவர்கள் அன்மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணுங்க. வீடியோ வருது. ஹலோ. கேக்குதுங்க, பேசுங்க. நான் வேற ஒரு பணியில இருக்கிறத கலந்து கொள்ள முடியல, நான் கேட்டுட்டு இருக்கேன். சரி, நான் வேற கேட்டுட்டு இருக்கேன், ஆனா கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. அடுத்த கலா என்பவர் இணைந்திருக்கின்றார். கலா என்பவர் வாருங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் என்ன சொல்றீங்களா? ஆமா. என் பேர் ஜோதி ஜெயச்சந்திரன். கலான்னு இருக்கு மேலையா? கலா இல்லைங்களா, நான் போடவே இல்லை. கலா இல்ல, ஜோதி, கலாவதி. தீபிகா. அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்க. மேடம் வந்து ஒரு மிக நேர்மையான ஒரு அதிகாரி. மிக மிக நேர்மையா, அந்த நேர்மையை பார்க்கறதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த மிக நேர்மையான அதிகாரி, யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாமல், யாருக்காகவும் அவருடைய நேர்மையை விடாமல் அவருடைய பணியாற்றியது எல்லோருக்கும் தெரிந்தது. எல்லோருக்கும் ஜெயலலிதா அம்மா அவங்கள வந்து அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, அவங்களோட ஒரு ஜெயலலிதான்னா இப்படின்னு வச்சிருக்காங்க, அப்படி இல்ல, ரொம்ப நேர்மையானவங்களை அவங்க ரொம்ப பாராட்டுவாங்க. அதுல அம்மையாரும் ஒருத்தர். அடுத்து தமிழியல் பண்பாட்டு புலம் நினைக்க மொபைல்ல இருக்கு, யாருன்னு எனக்கு தெரியலங்க. ஐயா வணக்கம், நான் நன்றி வரைக்காக நினைப்புல இருக்கிறீர்களா? பாருங்க ஐயா, வயாபுரி சார்.
முனைவர் வையாபுரி ஐயா வாருங்கள் ஐயா. நன்றி உங்கள் கருத்துரை குறிக்க அப்படியே நன்றி உரை வழங்கிடுமாறு ஒரு கேட்டுக்கொள்கிறேன். நிமிஷம் என்னோட கருத்தையும் சொல்லிடுறேன். வாசி கலைமாமணி முனைவர் வாசி அம்மையார் உங்களுடைய கருத்துரை தெரிவிக்குமாறு. அனைவருக்கும் வணக்கம். அவங்க ஜோதியம்மா சொன்ன மாதிரி நிர்மலா அம்மான்னா உண்மை, நேர்மை, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க, துணிச்சல் மிக்கவங்க. அதுக்கும் பயப்பட மாட்டாங்க. யாரானா அடிச்சு பேசுவாங்க. முதல்ல நான் அவங்க பார்த்தப்ப பயந்தேன். அவங்க பேசுறப்ப இவ்வளவு கண்டிப்பா இருக்காங்களேன்னு. அப்புறம் அவங்ககிட்ட பழகினப்ப அவ்வளவு எளிமையா அன்பும் பாசத்தோட பழகினாங்க. எந்த இடத்துல தவறு இருந்தாலும் துணிச்சலா எடுத்து சொல்லக்கூடியவங்க. இன்னைக்கு அவங்க பேசின பேச்சு பல விஷயங்களை நமக்கு தெரிய வச்சுது. அதாவது எப்படி இவர் இதை பத்தி நினைச்சாங்கிறப்போ அவருக்கு வழிகாட்டினது டிஜிபி முதல்ல ரவீந்திரன் அவர் தான் அந்த திருக்குறள்ல எப்படி இருக்குங்கிறத லேசா கோடு போட்டாங்க. இப்ப அவங்க ரோடே போட்டுட்டாங்க. அதுல அவங்க செக்ரட்டேரியட் அப்படிங்கிறத பத்தி முதல்ல விளக்கி என்ன அழகா அதை கொண்டு போனாங்க பாருங்க. அப்புறம் எத்தனை செக்ரட்டரி, அதாவது 195 இருக்கு. அதுல சிறப்பா இருக்கிறது சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற ஒரு நமக்கு தெரியாத செய்திகள் எல்லாம் மிக அழகாக சொன்னாங்க. அப்புறம் எல்லிஸ் அந்த ஆட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லிஸை பத்தி, உண்மையில் எல்லிஸ் அவர்கள் திருக்குறளை படிச்ச பிறகு கிணறுகள் எல்லாம் திருக்குறள் எழுதி வச்சாரு. அது மூலமா திருக்குறள் நல்லா பரவுச்சு. அது மட்டும் இல்லாமல் முதல் நாணயத்துல திருவள்ளுவர் படத்தை ஏற்படுத்தினவங்க எல்லிஸ் தான். அவரை திருக்குறள் சொன்னா அவரை நினைக்காம இருக்க முடியாது. அந்த வகையில இன்னைக்கு அவங்க பேசுற பேச்சுல எப்படி அமைச்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு குறள் எடுத்துட்டு படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்ற அந்த 6 குறிப்புகளை மட்டும் எடுத்துட்டு இது 6 இருந்தா போதும் ஒரு நல்ல ஒரு திறமையான வழியில நம்ம ஆட்சி செலுத்த முடியுங்கிறத மிக மிக அருமையாக தெளிவாக எடுத்துக்கொண்டார்கள். இத அவங்க எல்லாம் சொன்னாங்க, இளைஞர்களுக்கு போகணும், மற்றவங்களுக்கு போகணும். உண்மையிலே அரசு அதிகாரிகள் இதை முக்கியமா இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்ல வழியில இந்த நம்ம நாட்டை நடத்த முடியும் அப்படிங்கிற அந்த தெளிவை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் சொன்ன மாதிரி இதை ஒரு 100 கொண்டாங்க. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒண்ணு கொடுத்துடலாம். அதுதான் நான் வேண்டிக்கிறது. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. இதுல ஒரு சின்ன இதை என்னுடைய மென்டர் சொன்னேனே, திரு ரவீந்திரன் அவர்களை பற்றி, டிஜிபி ஆக இருந்தவர், அவர்களை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். அதாவது நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவரை திரு ரவீந்திரன் அவர்களை அழைத்து தலாய் லாமாவை பத்திரமாக இந்தியாவுக்கு கூட்டிக் கொண்டு வர சொன்னார்கள். அந்த பணியை மிக அருமையாக செய்தவர் நம்முடைய ரவீந்திரன் அவர்கள். இது பலருக்கு தெரியாது. அவர்கள் சொல்வார்கள், எப்படியெல்லாம் காடு மலையெல்லாம் தாண்டி அவர் தலாய் லாமா அவர்களை பத்திரமாக கூட்டிக் கொண்டு வந்தார்கள் என்று சொல்வார்கள். ஒன்று. அடுத்து இந்த காத்தல் என்ற நிகழ்விலே அவர் செய்த ஒரு செயலை நான் சொல்ல வேண்டும். அப்பொழுது மிக பஞ்சம், எங்கேயுமே அரிசி எல்லாம் கிடைக்காது. அப்பொழுது ஒரு கூட்ஸ் வண்டி பஞ்சாபில் இருந்து வர வேண்டும். இடையிலே ஒரு செய்தி வருகிறது, இந்த கூட்ஸ் வண்டியை எப்படியோ லூட் பண்ணணும், ஏனென்றால் அதில் இருப்பது எல்லாம் உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்ததனால் அவர் என்ன செய்தாராம், அவரும் சில பேரை அழைத்து எல்லா போகீஸ்லயும் துப்பாக்கியுடன் ஆட்களை நிறுத்தி வைத்து விட்டாராம். வெளியில அந்த கூட்ஸ் போகும்போது பார்த்தால் எங்க பார்த்தாலும் துப்பாக்கி முனை தெரியுமா. அதனால எல்லாரும் பயந்து அந்த ட்ரெயின் அது மாதிரி கூட்ஸ் எல்லாம் விட்டார்கள். அதனால் தான் அந்த அரிசி அதெல்லாம் உணவுப் பொருட்களை அனைவருக்கும் பங்கிட முடிந்தது என்று சொல்வார்கள். என்றால் அவர்களை பற்றி திருமதி அம்மா வாசுகி கண்ணப்பன் அவர்கள் சொல்வது எனக்கு ரியலி அவரை பத்தியே தனியாவே பேசலாம். அவ்வளவு கருத்துக்களை ஒரு, அதாவது அவர் ட்ரெயினர்
அவர் என்ன எப்படி அப்பொழுது கவர்னர் குரானா அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது டிஜிபி ரவீந்திரன் அவர் வந்து என்னை அறிமுகப்படுத்துகிறார் கவர்னருக்கு. ஷீ இஸ் மை ஸ்டூடெண்ட் அண்ட் ட்ரெயின் ஐ ஆம் ஹர் ட்ரெயினர். ஷீ இஸ் நாட் மை ட்ரெயினின் என்று சொல்லவில்லை, ஐ ஆம் ஹர் ட்ரெயினர் அண்ட் ஷீ இஸ் லேர்ன் ஃப்ரம் ஷீ இஸ் மை ட்ரெயினி, தட்ஸ் ஆல், பட் ஐ லேர்ன் லாட் ஃப்ரம் ஹர் என்று ஒரு சிறப்பாக அறிமுகப்படுத்தி வைத்தார். ஆகவே அவரை பற்றியும் தற்பொழுது நினைவு கூற வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது. நன்றி. ரொம்ப பாராட்டும். அதே மாதிரி நீங்க காமராஜர் பத்தி சொன்னீங்க. காமராஜர் சாதிச்சது நிறையா. நீங்க சொன்ன மாதிரி நேருவை கைட் பண்ணது காமராஜர். நம்ம இதுல வந்து ஆயுதங்களை வந்து அமெரிக்கா கொடுக்க மறுத்துருச்சு, பணத்தை கட்டாம நீங்க கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ கவலையா இருந்தாரு நேரு. அப்போ காமராஜர் சொன்னார், ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. இப்படி பணம் கட்டலைன்னா அவங்க இந்த வெப்பன்ஸ் எல்லாம் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அப்படியா, அவங்க பேங்க் எல்லாம் இங்க மூட சொல்லு, அவனை வெளியே போக சொல்லு அப்படின்னாரு. கேரண்டி கொடுக்க மாட்டேன்னு, கேரண்டி பேங்க் கேரண்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பேங்க். அதனால உடனே பயந்துட்டு உடனே அவங்க அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி காமராஜர் மாதிரி ஒரு அறிவாளி, படிக்கலையா கூட இல்ல, அறிவாளி, துணிச்சலானவர். அதனால அவர் எல்லாரும் மதிச்சாங்க. அவரால் நம்ம பலரும் பயன்பட்டாங்க, பெற்றார்கள். உண்மையிலே நல்ல அதாவது நீங்க அடுத்த தடவை திரு ரவீந்திரனை பத்தி ஒரு டாக் கொடுங்க, so that எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கட்டாயம். அது மட்டும் இல்ல, இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து அனைத்து ஒரு 5 முதலமைச்சர்களுடன் பழகி இருக்கிறேன், அவர்கள் அடியில் பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் அனைவரிடமும் ஒரு பல சிறப்பு தன்மைகள் இருந்தன. அது வந்து நம்ம சொல்லணும். நமக்கு காமராஜரை பத்தி இப்போ சொல்றாங்க தெரியுது, நிறைய பேர்களை பத்தி சில தவறான கருத்துகளும் சொல்வார்கள். நான் பார்த்த பிரைட் சைட் ஒரு பக்கத்தில் ஆட்சி இதிலே அனைத்து முதலமைச்சர்களும் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த பிரச்சனை இருந்தாலும் அனைவரும் உன்னிப்பாக கவனிப்பார்கள். அதற்கு நம்ம சொல்யூஷன் சொல்லும் பொழுது கேட்டு அதன்படி நடத்தினார்கள். ஆனால் நாங்க அரசு இன்னொன்று சொல்ல வேண்டும், நாங்க அரசு செயலர்களை தவிர நாங்கள் வந்து வெளியிலே எங்களை பற்றி சொல்லக்கூடாது. எப்படி ஒற்று ஆராய்பவர்கள் அவர்களை வெளியிலே காட்டக்கூடாது என்று வள்ளுவர் கூறுவாரோ, அவர்களுக்கு வெகுமதி அளித்தாலும் அவர்களே நேரடியாக அனைவருக்கும் தெரியும் வண்ணம் அவர்களை செய்யக்கூடாது. அது போலதான் நாங்கள்லாம் பின்னாடி இருந்துதான் செய்ய வேண்டும். யாருக்காக உழைக்கிறோம் என்றால் அரசுக்காக உழைக்கிறோம். அரசு செயலர்கள் என்றுதான் எங்களை சொல்வார்கள். ஆகவே எங்களை பற்றி தனியாக தம்பட்டம் அடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. எங்களை வழி நடத்தும் முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், அடுத்து கூட உடன் பணியாற்றுபவர்கள் ஆகியவர்கள் அனைவரை பற்றியும் நாம் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ஒரு சிறந்த ஒரு சிறந்த கவர்மெண்ட், அரசாங்கம் என்றால் அதில் அனைவரும் சேர்ந்து உழைத்து ஊர்கூடி தேர்ந்தெடுப்பது என்று சொல்வார்கள் அல்லவா, அது போல பணியாற்றுவதுதான் முக்கியம் என்பதனை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமை. அருமை அருமைமா. நம்மளோட இணைப்பு PR சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். உங்களுடைய கருத்தினை தெரிவிக்குமாறு கேட்டேன். PR சுப்பிரமணியன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பேசக்கூடிய சூழ்நிலையில இல்லைன்னு நினைக்கிறேன். அது நன்றி வரைக்கும் போயிடுங்க. அடுத்தது நன்றி போயிடலாமா? ஆமா ஆமா ஆமா, லேட் ஆயிடுச்சுங்க. ஆமா மணி ஆயிடுச்சு. நன்றி ஐயா. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் மு. வையாபுரி ஐயா அவர்களே நன்றிகளை வழங்குமாறு அழைக்கின்றேன். பாருங்களே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம்
ஆகிய இந்த 2 நிறுவனங்களும் திருக்குறள் மேம்பாட்டுக்காக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நிறுவியுள்ள திருக்குறள் இருக்கையின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த 40வது ஆய்வரங்கத்திலே இணைந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்வு தொடர்ந்து நடந்து வருவதற்கு நமக்கு களம் அமைத்து கொடுத்தவர்கள் எமது பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமிகு துணைவேந்தர், பதிவாளர், தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய பேராசிரியர் இயக்குனர் மற்றும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன செயலர் சேயன் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் முதலிலே இந்த தருணத்திலே நன்றி தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வு ஒரு உண்மையில் ஒரு சிறப்பான நிகழ்வு. இந்த அழைப்புதலை என்னுடைய நண்பர் ஒருவர் பார்த்த பொழுது தலைப்பு புதிதாக இருக்கிறது, என்ன செயலகம் என்று சொல்ல போகிறார்கள் என்று அவர் ஒரு வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இன்று முற்பகல் அங்கே இருந்தேன். நான் அப்பொழுது இருந்தது. சரி, என்னதான் பேசுகிறார்கள் அம்மையார் அவர்கள் என்று நாம் கவனிப்போம் என்று நான் இணைப்பில் ஆரம்ப முதலாகவே இருக்கிறேன். தா பா பூ அப்படின்னா தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், அந்த பெயரில் தான் நான் இழந்திருக்கிறேன். இந்த நிகழ்வை அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் திருவாளர் கருணாநிதி அவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாக இருந்தாலும் கூட நிறைய நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாளர் சேயோன் அவர்கள் யாரை இந்த நிகழ்வுக்கு அழைத்தால் அவர்கள் ஒரு திருக்குறளை வேறு ஒரு பரிமாணத்திலே, ஒரு முப்பரிமாணம் என்பதிலே திருக்குறளை 4 பரிமாணத்திலே பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளரை இந்திய தமிழ்நாடு அரசினுடைய மேனாள் அரசு செயலாளர் முனைவர் MP நிர்மலா இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி அவர்களை இந்த நிகழ்வில் திருக்குறளில் அரசு செயலகம் என்ற தலைப்பிலே உரையாற்ற செய்தார்கள். அவர்கள் கொடுத்த அந்த தலைப்பு வழக்கம் போல் திருக்குறளை அப்படியே படித்துவிட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை அப்படியே பிரித்து விளக்கிவிட்டு செல்கிற அந்த போக்கிற்கு மாறாக அம்மையார் அவர்கள் தன்னுடைய பணி அனுபவத்தின் ஊடாக, தன்னுடைய நீண்ட பணி அனுபவத்திலே ஆங்காங்கு தான் எதிர்கொண்ட நிர்வாகம் சார்ந்த, அரசு சார்ந்த அல்லது மக்கள் சார்ந்த அல்லது பிற அரசுக்கும் பிற அரசுக்கும் இடையிலான உறவுகள் சார்ந்து எவ்வாறெல்லாம் திருக்குறளுடைய அறக்கருத்துக்கள் அவர்களுக்கு துணையாக இருந்தது, அதன் மூலம் அவர்கள் எவ்வாறு அந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக செய்து முடித்தார்கள் என்பதை தன்னுடைய அனுபவத்தின் ஊடாகவே விளக்கினார்கள். அந்த வகையில் அம்மையார் அவர்களுக்கு இந்த 2 நிறுவனத்தின் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் இடையிடையே எங்களுடைய மாணவர்கள் ஒரு 12 பேர் இணைந்தார்கள். மாணவர்கள் என்னவோ அவர்களுக்கு தான் இந்த நிகழ்வு சரியாக இருக்கும் என்று கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள். இருந்தாலும் வந்த உடனேவே அறிவுரை என்ற உடனேவே கிளம்பி சென்று விட்டார்கள். மாணவர்களுக்கு அறிவுரை பிடிப்பதில்லை, அறமும் பிடிப்பதில்லையா என்று தெரியவில்லை. அவர்களுக்கு பிடிப்பது போன்று நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம், அதுதான் நம்மால் என்ற பணி. அந்த வகையில் இந்த கருத்தை எல்லாம் தற்பொழுது நாம் சான்றிதழ் படிப்புக்காக உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த பாடநூலிலே நாங்கள் உள்ளடக்கி எழுதி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மாணவர்களுக்கு அதை நாம் கொண்டு சேர்க்கலாம். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பானது ஒரு வரவேற்புரை நல்கிய என்னுடைய ஆராய்ச்சி தோழமை அவர்கள், மிக நீண்ட காலம் சற்றேறக்குரிய ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு அவர் தொடர்பில் இருப்பவர் அம்மையார் பூங்கோதை அவருக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்விலே இணைந்து பிறகு வெளியேறிய மாணவர்களுக்கும் பல அறிஞர்களுக்கும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த அறிஞர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக ஒரு அருமையான ஒரு நன்றி உரை வழங்கிய மிக்க நன்றி. கூட்டத்தை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்னதாக எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய கலைமாமணி முனைவர் ஐயா திரு சேயோன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியினை தெரிவித்து கூட்டத்தை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.